அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாதி காக்கா அவங்க கடையநல்லூரை சேர்ந்த மஸ்தான், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாங்க. அதாவது மேலே ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதில் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆசர் என்று சொல்லக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெரிய தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையினுடைய பேர் என்னென்னா தாராக் அப்படின்ட்டு ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொல்லிட்டு குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தையும் சுட்டி காட்டுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா 14வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்தில் எங்கள் இறைவா, என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டவரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்குமே. ஆனால் அப்போ தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டாண்டா அந்த ஆசர் என்று சொல்லக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை இல்லை. அவங்களுடைய தந்தை என்பது தாரக் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தந்தை அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த தாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இது விரிவுரை தப்சீரில் இருக்குது. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தான் என்ன செய்கிறாங்க, செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் அது அவர்களாக தான் சொல்கிறாங்களே ஒழிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லலை. இதில் கூடுதலான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து விட்டு இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய வாதத்தை பார்ப்போம். அதாவது பைபிளில் ஆதி ஆகமம், அதாவது அதில் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு செய்தி வருது. தேரகு தேரகு என்று சொல்லக்கூடியது அந்த தாரான்னு சொல்கிறாங்களா இல்லையா, அது ரெண்டு ஒன்று தான். நல்லா கவனிக்க. இதை 70 வயதானது போது அவர் ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவரை பெற்றார். அதாவது 3 பிள்ளைகளை பெறாரு. யார்? ஆபிரகாம்னு ஒன்று, அதாவது இப்ராஹிம். இந்த நாகேர், ஆரான் இது நமக்கு தேவையில்லாது, இதை ஒரு வாரத்தில் வச்சுருவோம். அப்போ தேரகு என்று சொல்லக்கூடிய அவருக்கு என்ன செய்யுது, 3 ஆம்பளை பிள்ளை பிறக்குது. அதில் ஒரு ஆம்பளை பிள்ளை யாருன்னா ஆபிரகாம் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த 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 ஒரு வார்த்தையை எடுத்து வைத்து கொண்டு தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஆசர்ன்னு சொல்லிட்டான். அதனால ஆசருங்கிறது நம்ம பெரிய தந்தைன்னு நம்ம சொல்லிடுவோம். தாரக அந்த பைபிளில் சொன்ன கான்செப்டின் அடிப்படையிலே தாரகை நம்ம பெற்றோர் ஆக்கி விட்டோம்டா, தகப்பனாக ஆக்கி விட்டோம்டா, இங்கே சொல்லக்கூடியது ஆசருங்கிறது பெரிய தந்தையை ஆக்கி விட்டோம்டா, இது அதை குறிக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த செய்தி சொல்லப்படுது. ஏன்னா பைபிள் வாசகம் தெளிவாக இருக்கிறது. அது இன்னைக்கு இப்பயும் இருக்குது, பைபிளில் இருக்குது. ஆதி ஆகமத்தில் தேரகு, அந்த தேரகு என்று சொல்லக்கூடியதும் தாரக் என்று சொல்லக்கூடியது ரெண்டுமே ஒரே சொல்லுதான். இப்படி ஆபிரகாம், இப்ராஹிம், மூசா என்று வருதா இல்லையா, இந்த மாதிரி தான் தேரகு என்று சொல்லதும் தாரக் என்று சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒரே சொல்லு. அப்போ இதில் என்ன பார்க்குறாங்க அப்படின்டா, அப்போ பைபிளில் தேரகுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் குர்ஆனில் ஆசர்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஆசர்ன்னு சொல்லக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையை நம்ம சொல்ல முடியாது, அவங்களுடைய பெரிய தந்தையை ஆக்கி விட்டுருவோம். ஏன்னா பைபிள் அடிப்படையில் என்ன செய்யலாம், தாரகன்ற ஒரு புதுசாக ஒரு பேரை உண்டாக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி அரபியில் அப்படி அது எழுத்து அப்படி மாறி வருமா இல்லையா, அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த செய்தி சொல்லப்படுது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அந்த தப்சீரில் அந்த விளக்கம் கொடுக்குறாங்களா இல்லையா, அது நபியினுடைய கூற்றாகவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவோ சொல்லலை, அவர்களாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இது ஷேக் அப்துல்லா ஜமாலி சொன்ன காரணத்துக்காக இல்லை. ஷேக் அப்துல்லா ஜமாலி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் வரக்கூடிய 50 பேர் முஸ்லீம்கள் தான். அதனால் அவங்களுடைய தந்தை முஸ்லீம், தாய் முஸ்லீம், ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தந்தை முஸ்லீம்னு சொல்கிறாரா இல்லையா, அதெல்லாம் அது இந்த கான்செப்டை எப்படி கொண்டு வராங்களோ அது மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றல் தானே வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லீமாக இருந்தால் அவருடைய வழித்தோன்றல் முஸ்லீமாக இருப்பார்களே, ஆனால் அதில் ரசூலுல்லாஹ் வருவார்களே. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை காஃபிராக ஆகிவிட்டாரே, ஆனால் அங்கே என்ன செய்யுது, கான்செப்ட் இடிக்குது அப்படிங்கிறதுக்காக இதை என்ன செய்கிறாங்க, ஆதாரமாக கோர்க்க பார்க்குறாங்க. இதில் அந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறத விளங்கணும். அதுபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அது அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு கிடைத்த ஒரு வாக்குறுதி, அல்லாஹ்விடம் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியின் காரணமாகத்தான் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினார். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அவர் சொன்ன அந்த 14வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனம், அதுபோக 19வது அத்தியாயத்தினுடைய 47வது வசனத்தில் கூட அதாவது தந்தையை பார்த்து சொல்லலாம், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன், அவன் என்னிடம் அன்பு மிக்கவனாக இருக்கிறான், அல்லாஹ் என்னிடத்தில் ரொம்ப அன்பு மிக்கவனாக இருக்கிறான், அதனால உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி என் தந்தையை மன்னிப்பாயாக, அவர் வழி தவறியவராக இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க. இந்த வாலிதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த வாலிதுன்னா பெற்றோர்கள், அதாவது இருவரையும் குறிக்கக்கூடிய சொல்லு. அந்த அபீண்டு வரக்கூடியது தந்தையை மட்டும் குறிக்கக்கூடிய சொல். அது பெரிய தந்தைக்கும் சொல்லலாம், பாட்டனாருக்கும் சொல்லலாம் என்றிருந்தாலும் இது தந்தைக்காக சொல்லப்படக்கூடியதுதான். இப்போ அப்படி நிறைய விஷயங்களும் அப்படி போனாங்களாக்க அது அடிப்படை விளங்காமல் பேசுகிறாங்க. அதாவது பெரிய தந்தைக்கு அந்த வார்த்தையை சொல்லப்படும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் ஆனால் அப்துல் முத்தலிப் சொல்லுவாங்களா இல்லையா, அப்துல் முத்தலிபுடைய மகன்டா அப்படிம்பாங்க. நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது தன் தந்தையாகத்தான் குறிப்பிடுவாங்க, அது பாட்டனாரை குறிக்கக்கூடிய சொல்லு. ஆனால் இங்கே ஆசர் தன்னுடைய தந்தை தான் என்பது தான் எனது உறுதியானது.
இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு தவறான ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வருவதற்காக என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுறானா, யாரை சத்தியத்தில் வைத்திருக்கிறானா அவர்களுக்கு தான் சத்தியம் கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும். பெற்றோர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வந்து இஸ்லாத்தில் இல்லையே, அவங்க மனைவி வந்து முஸ்லீமா இல்லையே, காஃபிரா தானே மொத்தா போனாங்க. காஃபிர்களுக்கு முன் உதாரணமாக தானே சொல்கிறான். அப்போ அதையெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் அப்படி பார்த்துருக்கேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மூலமாக இருக்குமையால் அப்போ அதுக்கப்புறம் இணை வைப்புங்கிற ஒரு கான்செப்ட் வரத்தானே செய்யுது. அதையும் அவங்க விளங்குறது இல்லை. இது சம்மந்தமாக நம்ம விரிவாகவே வேற ஒரு ஆடியோவில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இப்போ 26வது அத்தியாயத்தினுடைய 86வது வசனத்தில் வந்து என் தந்தையை மன்னிப்பாயாக, அவர் வழி தவறியவராக இருக்க, இப்படி ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க அல்லாஹ்விடத்தில் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் எதற்காக கேட்குறாங்கண்டா, தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதி. நான் தந்தையிட்ட சொல்கிறாரு, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அவங்க கேட்டார்கள் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் எங்கே சொல்கிறாங்கன்னா 9வது அத்தியாயத்தினுடைய 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாக. அந்த பல்வேறு வசனங்களில் வந்து தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் எதற்காக என்றால் தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாக தான் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று அல்லாஹ் அவர்கள் அறிவித்து கொடுத்து தெரிந்த போது அதிலிருந்து அவர்கள் விலகி கொண்டார். இப்ராஹிம் பணி உள்ளவராகவும் சகிப்புத்தன்மை உள்ளவராகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி 9வது அத்தியாயத்தினுடைய 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிடுறான். அதுபோக வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த பிரச்சாரம் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது என்று ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி காட்டுறான்ல. அதாவது உங்களை விட்டும் அல்லாஹ்வை என்று நீங்கள் எதனை வணங்குகிறீர்களோ அதனை விட்டும் நாங்கள் விலகியவர்கள், உங்களை மறுக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று கூறிய விஷயத்தில் இப்ராஹிமிடமும் அவரிடம் இருந்தவரிடமும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்லிட்டு, உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எதையும் செய்ய அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்று இப்ராஹிம் தம் தந்தையிடம் கூறியதை தவிர, அந்த தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினாங்களா இல்லையா, அதை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லிடலாம். இதில் வந்து முன்மாதிரி இல்லை, எங்கள் இறைவா உன்னையே சார்ந்து இருக்கிறோம், உன்னிடமே திரும்பினோம், மீளுதல் உன்னிடமே உள்ளது என்று சொல்லி 60வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தை அல்லாஹ் சொல்லிடுறான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்காக தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினது எல்லாமே அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான். தந்தைக்காக நீ இந்த மாதிரி அநியாயம் பண்றிய, சிலையை வணங்குறிய, என்னை ஊரை விட்டு விரட்டி எல்லாம் செய்கிறிய, ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்ததுக்கப்புறம் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். அவங்களுடைய அந்த முத்தானத வார்த்தையாக சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் முன்மாதிரி, எதில் முன்மாதிரி இருக்கிறது, உங்களை விட்டும் அல்லாஹ்வை என்று நீங்கள் எதனை வணங்குகிறீர்களோ அதனை விட்டும் நாங்கள் விலகியவர்கள், உங்களை மறுக்கிறோம், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று கூறிய விஷயத்தில் இப்ராஹிமிடமும் அவருடைய இருந்தோரிடமும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு அழகான முன்மாதிரி யாருக்கு, ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான்ல, உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, பாவ மன்னிப்பு தேடுவேன், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எதையும் செய்ய நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்று இப்ராஹிம் தம் தந்தையிடம் கூறியதை தவிர, அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் பாவ மன்னிப்பு கேட்டது, பாவ மன்னிப்பு கூறுவேன் என்று சொன்னது, இதை தவிர மற்ற விஷயங்களில் தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை ஆசர் தான் அவர் வந்து அல்லாஹ்வுடைய எதிரி தான் அப்படிங்கிறது என்னது உறுதியாகிறது. இந்த தாரக என்று கதை உள்ள கொண்டு வர்றது எதன் அடிப்படையில்னா பைபிளினுடைய அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. பைபிளில் தான் தாரகு என்று தேரகு என்று வர்றது ஆபிரகாமுடைய தந்தையாக, அதைத்தான் தாரகுன்னு நம்ம அங்கே தூக்கி போட்டோம்னா ஆசரை வந்து என்ன செஞ்சலாம், பெரிய தந்தையை மாற்றி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே நிலைநாட்டப்படுதே ஒழிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலை. அது வந்து அவங்களுடைய பெரிய தந்தை அப்படிங்கிறத சொல்லவில்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கி கொள்ள வேண்டும்.